கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் ஸோ 4ல் இருக்காருங்க. ஸோ 4, 5 தான் இந்த வாரத்தில் ட்ராவல் ஆகும்போது அற்புதமான பலன்கள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்குங்க. ஸோ ரொம்ப அற்புதமான பலன்கள். புதிய பார்ட்னர்ஷிப், ரியல் எஸ்டேட், வண்டி வாகனங்கள் விற்பனை இதெல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரனும் ஒரு 4க்கும் ஒரு அற்புதமான விஷயங்கள். இதுவரை வந்து என்னென்ன விஷயம் சாதிக்கும், நல்ல ஒரு பெரிய பொருள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள். அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில நேரங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கும்போது சின்ன சின்ன மனக்கலக்கங்கள் வரும், அவ்வளோதான். கொஞ்சம் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3 மற்றும் 8ஆம் அதிபதி 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது 3, 8ஆம் அதிபதியான செவ்வாய் இப்போ வந்து இருக்கிறது வந்து இப்போ 4ல் இருக்கார். ஸோ தாயோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், லேண்டு சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5, 6ஆம் அதிபதியான சனி 5, 6ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது 5, 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள், குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். வேலை விஷயங்கள் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான குரு 10ல் இருக்கும்போது புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், வியாபாரத்தில் வந்து ஒரு பெரிய லெவலில் போகிறது இதெல்லாமே அற்புதமாக இருக்குங்க. என்ன குரு வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். மற்றபடி 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா எந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்போது சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி இப்போ வந்து 4ல் இருக்கும்போது 9க்கு 8ஆக வரும்போது அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களில் இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10ஆம் அதிபதியான புதன் வந்து 4, 5ல் பிரயாணம் போது ரொம்ப தொழில் ரீதியான விஷயம், நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும், அடுத்த கட்டத்திற்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள், கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. 11ஆம் அதிபதி சந்திரன் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து முன்னேற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, புதிய டாக்குமெண்டேஷன் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணும்போது 1க்கு 4 வாட்டி படித்து பார்த்து சைன் பண்ணுங்கள். அம்மாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து பார்த்துக்கணும். அதே நேரத்தில் வந்து சில நேரம் உங்களுக்கும் அம்மாவுக்குமே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், அதனால் ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மூத்த சகோதரர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. 12ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 12ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 4, 5ல் போகும்போது வீடு பராமரிப்பு வேலைகள், வீடு சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். குழந்தைகளுக்காக செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க.